இந்த புவியானது அத்திப்பழங்கள் உடையது. அதோடு இங்கே வித்தைகள் கூட அமைந்துள்ளது அண்டங்கள். இந்த அண்டங்கள் 1008 ஒரு புவனம். இப்படி 2214 புவனங்கள் கூடியது ஒரு சாகரம். சாகரமா? சாகரம் என்றால் என்ன? சாகரம் என்றால் கடல் என்று அர்த்தம். இது போன்று 7 கடல்கள் கொண்டது ஒரு பதம். பதமா? பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் அல்லது வார்த்தை என்று பொருள்படும். இது போன்று 814 வார்த்தைகள் கொண்டது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் அடங்கியிருக்கும் 1171 கோடியே 62,94,976 அண்டங்களிலும் என்னை அறியாதவர்களே கிடையாது. காரணம், நான் வந்துவிட்டால் அமைதியின்றி கழகத்தின் புழுக்கம் ஆரம்பமாயிற்றானே அர்த்தம். இருந்தாலும் என்னுடைய கழகம் உலக நலனுக்காக வலிமைக்கு விளக்கில்லை என்று எளியோர் அழிந்து வரும் சமயம் அதற்கு வழக்குரைத்து எளியோரின் நலன்கான கழகத்தின் விளைவாகும். இது அறிந்த பெருவாயிலும் தேவாதி தேவரும் முதல் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற மூவருமே என்னை கண்டால் அஞ்சல் அணுகுவர். நாரதர் கழகம் நன்மைகள் முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்படி தினசரி ஒரு கழகமாவது செய்யாவிடில் என்னுடைய சிரசானது இது என் தக்க நட்ட சாபம். அந்த சாபம் என்னை பற்றிக் கொள்வதால் தான் நான் என்னும் ஓம் நமோ நாராயணமோ, ஓம் நமோ நாராயணமோ, ஹரி ஓம் நமோ நாராயணமோ என்னும் தாரக மந்திரத்தை என்னுடைய ஜீவ ஆதரவாக கொண்டு வாழ்ந்து வருகின்றேன். இந்த அதிகாலையில் எனது நித்திய கர்மாஷ்டங்கம் முடித்துவிட்டு அங்கிருந்து நேராக கைலாயம் சென்று அங்கே ஆனந்தமாக தனது பூத கணங்குடனும் சித்திரமும் வீட்டுக்கூடிய உபா மகேஸ்வரனை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் 1100 காதற்புள்ள திருப்பற்களில் 1000 பகிட முடிவுடைய ஆதிசேஷனை இணைத்திருக்கின்ற எனது பாட்டனாகிய நாராயணா லட்சுமி சுமதரை கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் சத்தியலோகம் சென்று அங்கே 1000 இதழ்கள் கொண்ட நீலத்தாமரை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாக பிரம்மதேவனையும் எனது அன்னை கலைவாணியும் கண்டு அவர்களின் ஆசியம் பெற்று அதன் பின் இன்று எம்முடைய தொழிலின் காரணமாக இப்படி உலகின் தென்திசைகள் வேலுமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கின்றேன். கழகம் விரைவாகி கடந்து விட்டது நாளிகமல கழகம் நடத்துவதற்கொண்டு அறிவுறுபடவில்லையே. காண விடவகருக்கும் வினைகள் தேர வேண்டும் என்றால் அந்த விநாயகர் நினைக்க வேண்டும். ஆனை முகத்தோன் 5 கரத்தோன் அந்த வேழமுகத்து விநாயகர் நினைத்து விட்டால் நடக்க வேண்டிய காரியங்கள் அத்துறையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அந்த கணபதி தொழுதுபட்டு பிறகு மற்றதுபடி யோசிக்கலாம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோ எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோ ஞானம் ஊற்றியவள் என்னும் எழுத்து
துறையாயூர் தங்கராஸ் அம்பலம் அவர்கள் ரைஸ் மில் 500 ரூபாய் அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்துகின்றார்கள். அன்பு நெஞ்சத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. இங்கே நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் டாக்டர் சந்திரகுமார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை எடுத்து புகழாரம் சுட்டப்படுகிறார்கள். பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டியே மாபெரும் விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்து கொடுத்த அன்பு அண்ணார் பாலமுருகன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. அந்த கணபதியை தொழுது விட்டோம். இன்றைய கழகத்திற்கான உபாயமும் கிடைத்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறப்புக்கிடமாக இருக்க தெரியுமா? பொத்துக்களுக்கும் பொஞ்சோலைகளும் பொங்கி வடியும் நீரோடிகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிப்பாடுற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா சிறுவிழும் அருவி சில்லென்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டு செல்கின்றதே. எப்படிப்பட்ட முகத்துவம் புண்ணியப்பட்டு வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாணல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் நன்றி நன்றி. கைதட்ட ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 நன்றி. தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி, தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு நிச்சயவார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் கொடி பார்க்கப்படுகிறது, பெட்டை பார்க்கும் தென்பாகும் பாகும் உச்ச நெஞ்சே நாராயண கடைகளை பார்க்க. நாரம் என்றால் நீர், ஐரம் என்றால் உறைவிடம். அன்பிற்கு விருப்பமான எம்பெருமான் சிவ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணீர் உதயமான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி
என்னும் மங்கர்கள் சூர சம்ஹாரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவள்ளியை தென்பொங்கலத்தை வைத்து திருமணம் கொண்டான். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் ஐந்து திரைந்து மண்வெற்றில் கருவாகி மானிட வடிவமாகி மல்லியாக பிறந்து வனத்திரத்தினை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக ஆறு நோந்தோல் வாழ்க, ஆறு முகமு வாழ்க, வெற்புலி சனிவேல் வாழ்க, கூக்குர வாழ்க, செவரன் மைய வாழ்க, மாசராமணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு, தனித்தரு, வெளித்தரு என்று விரதம் இருந்து கொண்டு பார்த்திருக்கிறது. எப்படிப்பட்ட வரவிருக்கா என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? மங்கை என்று வந்திருக்கும் மலரோ மாலை நேர புல்மல்கள் நிலவோ பாடியழைப்பை உன்னை ஏதோ தேடும் நீயோ வார தேவி 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 கண்ணில் ரெண்டில் நான்தான் காதல் என்னும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் ஓட்டை ஆடுமறைக்கும் ஆடி முடித்தேன் தங்கமே ஞான தங்கமே ஆட்டம் முடிந்து ஓட்டம் எடுப்பேன் தங்கமே ஞான தங்கமே நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைத்தேன் உனக்கு நான் உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே ஒரு மூடன் கதை சொல்ல கதை இதை காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் அடப்போட ஒரு மூடல் கதை சொன்னால் கதை கண்ணா வருவானா மீரா கேட்கிறாள் மண்ணை வரும் பாடல் மங்கை சேர்க்கிறாள் மாலை மலர் சூளை மாலை மலர் சோலை நதியோரம் நடந்து கண்ணா கண்ணா
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக கோடி அருவி கொட்டுதே அடியின் மேல அதை தேடி உதிர கொட்டுதே அடி ஒன்னாலே மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனதோடு நினைவோடு என்னை நீ தந்தவளே கண்ட மூடி கண்ட கனவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள ஒரு ராணியும் இல்லை வாழ அதில் உறவும் இல்லை ஒரு பிரிவும் இல்லை அந்தரத்து ஊஞ்சல் ஆடுகிறேனானோ அந்தரத்து ஊஞ்சல் ஆடுகிறேனானோ நானும் கொடுத்திருக்கேன் குடிப்போரை பார்த்திருக்கேன் நல்ல புத்தி வருவதில்லை குடியிலே ஒரு நாயை கூட மதிப்பதில்லை திருகிலே ஆண்டவனே நீ இருந்தால் சொல்லு சிலர் அறிவை எல்லாம் கெடுக்குதடா கல்லு கேரளா கல்லு மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் முள்ளு போடவாம் பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவாம் கல்லே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் மணியோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து திருத்தேரில் நானும் நனைந்து அந்த தேவி நீயும் நனைந்து அந்த கோவிலில் மணியோசையை இங்கு கூடுதல் முறையும் நானோ வந்தல் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை தேடி வந்த வேலை வேடன் செய்த லீலை சிறகிகள் ஓய்ந்ததடி உறுதியில் நனைந்ததடி உயிரே உயிரே கத்தித்தா கருதறிகிறதும் தீத்தா கருதறிகிறதும் தா கருதறிகிறதும் கருதறிகிறதும் செய்கிறதும் தஜம் ததாஜம் 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 ததம் ததாஜம் ததா இதே கதவுகள் திறக்க போய் மஞ்சள் சிறைகள் நீக்கிக் கொண்டதேனம்மா அழகு விருந்தமுறை வைத்த போய் மஞ்சள் வழியில் மாட்டிக்கொண்டேனம்மா காதல் நெஞ்சங்களை கதைக்கு பிரிவதில்லை இனிமை காணுவது விதியம்மா அன்பு உள்ளங்கள் ரத்த வெள்ளத்தில் என்று விதைத்திருப்பதே சரியம்மா உடல்கள் எரிந்திட ஊருக்கு படருட பாவம்மா உள்ளத்தில் இருக்கிற பார்த்திய வந்து சொல்லம்மா நாடும் முந்து நூறவை நாடி வந்த பறவை தீமைகிறது வேக வேகிறது நாக வீட்டுக்கு வாராயோ
நன்றி. கைவிட்ட உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கின்றார்கள். கண்ணன் ஒளிபெருக்கலையும் அற்புதமான ஒளிபெருக்கி அந்த ஒளிபெருக்கி கிடைத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, ஒளிபெருக்கி மட்டும் சரியா இருந்தா போதுமா? இசைக்கக்கூடிய இசை கலைஞர்கள் ஆர்மோனி சக்கரவர்த்தி கூடிய அன்பு தம்பி ராஜமணிகண்டன் அவர்கள், அவருக்கு இணையாக நந்தீஸ்வரம் போட்டு அமர்ந்திருந்து இந்த மருதங்கத்தை வாசிக்கூடிய மருது அவர்கள், அவருக்கு இணையாக ஆல்ரவுண்டு வாசிக்கூடிய அன்பு தம்பி சத்தியமன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்து இந்த தாளத்தை வாசிக்கூடிய இன்பரசு கருப்பராஜா அவர்கள், இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. சரி, இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்தா போதுமா? ஒவ்வொரு நடிகரும் சிறப்பாக இருக்கப்படுகிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை சிறப்போடு அமைத்திருக்கின்றார். நாடக அமைப்பாளராகவும் ராஜ நடிகராகவும் இருக்கக்கூடிய அன்பு அண்ணார் பாலமுருகன் அவர்கள், அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. சரி, இந்த இடத்துல இந்த நிகழ்வை வெளி உலகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வகையிலே சிறப்பாக இங்க வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் கலாச்சாரம் அந்த வீடியோ அன்பருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. என்னடா நாரதர் வந்தார் நம்மள புறம் கையத்தட்ட சொல்றாரு ஒரு பாட்டை பாடிவிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த அப்படியே நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த இரண்டு கைகளையும் அப்படி இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமா, சந்தோஷம் பிறக்கும். அது மட்டுமல்ல, இரண்டு கைகளை இணைத்து தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே இதயம் பலவீனம் அடையாது. அப்ப இதயம் பலவீனம் அடையாமல் இருந்தால் அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டிக்கிற உசுப்படுத்திய உங்கள் எத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் இங்கு அற்புதமாக ஒளிபெருக்கம் இருக்கக்கூடிய கண்ணன் ஒளிபெருக்க நிலையத்தின் சார்பாகவும் எங்கள் இசை கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பண்ணார் பாலமுருகன் அவர்கள் சார்பாகவும் வீடியோ என்பது தமிழன் கலாச்சாரம் வாண்டியவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை. இவள் அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்று எதிர்பார்த்து அதன் பிறகு நமது கழகத்தை துவங்கலாம். என்ன சோ? ஆமா, பெரிய கொள்ள கூட்டம் உள்ள கிடக்கும். கொள்ள கூட்டமா? என்னவா தேர மனதை கொள்கின்ற கூட்டம். ஆஹா, ஏகப்பட்ட கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம்? அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவமும் துள்ளும் என்பதற்கு எல்லோரும் சந்தேகமில்லை. இருந்தாலும் தம்புடைய விருப்பத்திற்காக இன்றைக்கு இந்த ஆனந்தமே இன்றைக்கு இந்த ஆனந்தமே இன்பத்தில்லாதே மனமே கனவுகளில் வரவோ கருத்திரங்கால் சுகம் வருவோ இன்றைக்கு இந்த ஆனந்தமே
இப்படி சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் சரிகை கிரிகை ஞான யோகம் என்று சொல்லக்கூடிய சதுர் வேதத்தையும் கொட்டி இந்த காடகத்திற்கு உரியவள் தாந்தரபதனை காட்டேன். அதோ அதோ அந்த பலன் மீது அமர்ந்திருக்கின்றால் ஒரு சீமாட்டேன். அன்னவளை காண வேண்டும் பேட்டேன். அதன் பிறகு செல்வேன். அவளை கதிரவனம் கொட்டேன். அதற்கு முன் பூலோகம் புகர்லோகம் தனலோகம் தவலோகம் நித்தியலோகம் சத்தியலோகம் மகர்லோகம் என்று சொல்லக்கூடியது மேலுலங்கள் 7. அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரஷாதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடியது கீழுலங்கள் 7. ஆக 14 உணவுகளை பெண்கள் வரும். இந்த வள்ளியை கண்டால் மயங்குவர்கள் என்பதற்கு எல்லாருக்கும் சந்தேகமில்லை. என்ன அழகு, எப்படிப்பட்ட அழகு என்று என்னை பார்க்கும்போது அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமவ சிவப்பா, ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. அத்திப்பழம் சிகப்பா, ஏ அத்தமக சிகப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தெரிப்பா. அத்திப்பழம் சிவப்பா, இந்த அத்தமவ சிவப்பா, ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்திய வந்தாலும் உன்னை கண்டு தேகப்பா. ஒரு வெள்ளக்காரே பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தெரியுமா. ஒரு வெள்ளக்காரே பொண்ணு இந்தியா வந்தாலும் ஒண்ணு கண்டு தெரியுமா. நடு சாமத்தில் இருக்கு சங்கரி. அத்திப்பழ ஜெகப்பா, ஏ அத்தமக ஜெகப்பா, வெள்ளைக்கார பொண்ணு இந்திய வந்தாரு உன்னை கண்டு ஜெகப்பா, ஒரு வெள்ளைக்கார பொண்ணு இந்திய வந்தாரு உன்னை கண்டு ஜெகப்பா. இப்படி கந்தரைக்காக பிறந்தவள் இந்த மண்ணில் இருப்பது வருத்தமல்ல. கந்தேஸ்வரம் மகேஸ்வரம் கைலேஸ்வரம் அதற்கு அருகாமல் உள்ள கந்தர்வப்பிளவிந்து படை குடி கூழ் அமைச்சு அருள் நட்பு ஆகிய 6 பற்று எல்லாம் வல்ல முருகன் வருவதில் பார்த்தால் அது வல்லவா பெருமை. அந்த பெருமை வைத்து இந்த பெண்மை தனிமையில் இருப்பது எவ்வளவோ தீமையாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலே புச்சிரங்க இந்த உலகிற்கு என்பதா அந்த கொண்டு தேவ முழங்கி வரும், அந்த தேவ தும்பி முழங்கி வரும். நீங்கள் கந்த சாமி கேட்ட
களை கட்டு மகளினம் என்று மாங்கலினம் இங்கு ஆடுதே இவன் சோகன பறவை ஓட்டும் இவன் சோகன பறவை ஓட்டும் சொல்லின கிழக்கை கண்டு வந்து கூறுதே கனகத்து இவற்றினை அவன் செவதப்பினோ நாடகத்தில் இவற்றினை காவல் செய்வது விதமோ இது ஏற்பது நீங்க ஏற்படும் ஆழம் போகிறோம் இது ஏற்பது நீங்க ஏற்படும் மானோடு மண்ணுலக மரதனோற்று மாதிரி வெள்ளின் கொடுவாளுடன் மங்கின புங்கால் வீழ்த்த மேலா மாதவத்தில் வளர்த்த கணிகத்தனை மணந்த தெய்வானை வாழ்த்த செய்வான் என்று தெய்வந்தரை மனமுடித்த எம்மர்மன் முருகவேணும் இந்த வள்ளிகை கனிமணம் பிரியும் கால நேரம் வந்துவிட்டது ஆகையால் இந்த பெண்ணுக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவித் திரிகின்றான் அவனை முதலில் சந்திப்போம் அதன் பிறகு நம்ம கழகம் பற்றி சிந்திப்போம் பொண்ணு விளையிறே பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்வோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுமடா மணப்பாறை மாடு கட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு ஊட்டி பயல் காட்டே உழுது போடு செல்லக்கண்ணே பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணே மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு ஊட்டி பயல் காட்டே உழுது போடு செல்லக்கண்ணே பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணே ஆத்தூரி கிட்டடிச்சப்பா பார்த்து வாங்கிற விரச்சி ஆத்தூரி கிட்டடிச்சப்பா பார்த்து வாங்கிற விரச்சி நாத்த பறிச்சு நட்டு போடு செல்லக்கண்ணே தண்ணியே ஏத்தவிட்டு இறக்க வேறு செல்லக்கண்ணே நாத்த பறிச்சு நட்டு போடு செல்லக்கண்ணே தண்ணியே ஏத்தவிட்டு இறக்க வேறு செல்லக்கண்ணே மணப்பாறை மாடி கட்டி மாய வர ஏறு ஊட்டி பயல் காட்டு உழுது ஓடு செல்லக்கண்ணே பதத்தனைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணே கருத நல்ல விளைய வச்சி மருதனில் ஆட வச்சி கருத நல்ல விளைய வச்சி மருதனில் ஆட வச்சி அறுத்து போடு கடத்து வீட்டுல செல்லக்கண்ணே அதை அடித்து தூக்கி அளந்து போடு செல்லக்கண்ணே புதையை ஏற்றி வண்டியில பொருளாக்கி தந்தையிலே புதையை ஏற்றி வண்டியில பொருளாக்கி தந்தையில விருதுநகர் நம்ம விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணே நீயோ வித்து போட்டு பணத்தை என்று